வணக்கம் மாணவர்களே. நாம் இப்போது கடந்த 3 ஆண்டு பொதுத் தேர்வுடைய வினாத்தாள் மாதிரியை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இதன் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக வேண்டியது. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த வினாத்தாள் மார்ச் 2022 பொதுத் தேர்வு. அதில் ஒரு மதிப்பெண் வினாக்களை பாருங்கள். வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பது வேலை பகிர்வு. பங்கு மாற்றகமானது மேற்சொன்ன அனைத்தும். மனிதவள மேலாண்மை என்பது அறிவியல் மற்றும் கலை. சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. நாட்டில் 24 பங்குச் சந்தைகள் உள்ளன. கீழ்கண்டவற்றில் ஏது பங்குகள் மற்றும் பத்திரங்கள் வாங்கி விற்கும் நடவடிக்கையை மேற்கொள்வது பங்குச் சந்தை? அரசு பத்திரங்கள், மாநில அரசு, பகுதி அரசு, மத்திய அரசு போன்ற நிறுவனங்கள் வழங்கப்படுகிறது. அப்போ மேற்கூறிய அனைத்தும். டேஸ் கூட்டம் நிறுவனத்தின் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை கூட்டப்படக்கூடிய கூட்டம், சட்டமுறை கூட்டம். இது போன்று தான் நீங்கள் படிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுபோல் படித்தோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம். புத்தகத்தில் ஆனாவில் இருக்கும், வினாத்தாளில் ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா எங்கே வேணாலும் இருக்கும். நம்ம படிக்கும்போது அது படிச்சுக்கணும். மாற்றுமுறை ஆவணமானது மாற்றித்தரும் தன்மை கொண்டது. அதன் உரிமையாளர் உரிமை பழுதற்று. இந்த மாதிரி ஒரு சில வினாக்கள் மட்டும் புத்தகத்துக்குள்ளேருந்து கேட்கப்படும். இதில் இரண்டுமே சரியானது. அப்போ ஆ மற்றும் ஆவண்ணா சரியானது. அடுத்து தொழில் முனைவோர் கீழ் குறிப்பிட்டவரை எவ்வாறு வகைப்படுத்த முடியாது? ஊழியர். நவீன சந்தையிடுதலின் நோக்கம் நுகர்வோர் திருப்தி. மூலதன சந்தை என்பது நீண்டகால நிதிக்கான ஒரு சந்தை. விளம்பரம் என்பது ஒரு புறவலம். ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்தது 2 இயக்குநர்கள் இருக்க வேண்டும். சந்தையில் உயர்நிலையில் இருப்பவர் வாடிக்கையாளர். மேலாண்மை என்பது டேஷின் செயலாகும். மேலாளர். பின்வரற்றில் எது மேலாண்மையின் முக்கிய பணி அல்ல? முடிவெடுத்தல். பொருத்தமற்ற விண்ணப்பதாரரை நீக்குவதற்கான செயல்முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தேர்வு. டேஷ் புதிய தொழில் கொள்கையின் விளைவாக இதனால் உரிம முறை அகற்றப்பட்டது. தாராளமயமாக்கல். நுகர்வோரியல் என்ற சொல் தோன்றிய ஆண்டு 1960. இதான் 2 மதிப்பெண். இவ்வாறு தான் நீங்கள் படிக்கணும். இதில் ஒரே ஒரு மதிப்பெண் ஒன்று மட்டும்தான் புக்குக்குள்ளேருந்து கேட்கப்பட்டிருக்கு. மற்றது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அப்போ பெரும்பாலும் 20க்கு 20 எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தரவாக படிச்சுங்க. மொத்தம் நம்ம பாடத்தில் இருக்கக்கூடியது 28 பாடம் மொத்தம் சாப்டர். அதில் 140 உண்மையோடு இருக்குது. அந்த 140 உண்மையோடையும் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா 20 மதிப்பெண். அடுத்து பாருங்கள், 2 மதிப்பெண். இதில் 7 கேட்கப்படும். இதில் 30வது வினா கண்டிப்பான வினா. அந்த 7ல் முதல்ல 9ல் 6 எழுதிடலாம். 30வது வினா சேர்த்து மொத்தம் 7 வினா. மேலாண்மை என்றால் என்ன? பங்குச்சந்தை என்றால் என்ன? மனிதவள மேலாண்மையில் இயல்புகளில் ஏதேனும் 2. களச்சந்தை மற்றும் எதிர்கால சந்தை. களப்படுத்துக்கு 4 எடுத்துக்காட்டுகள். தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? நிகழ் சரக்கு என்றால் என்ன? மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் ஏதேனும் 2 சிக்கல்கள். டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு அறிக. ஒரு நிறுவனத்தின் முக்கிய நிர்வாக நபர்களை குறிப்பிடுக. கீ மேனேஜர் பர்சன். KMPன்னு போட்டிருக்கோம். பாருங்கள், 30வது கொஸ்டினும் புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. மிகவும் எளிமையானது. ரைட். அடுத்து 3 மதிப்பெண் பாருங்கள். இதுலேயும் 7 கேட்கப்படும். 40வது வினா கண்டிப்பான வினா. மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? மான் ஊக வணிகரை விளக்குக. வேலைவாய்ப்பு இணையதளங்கள் என்றால் என்ன? சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை? நிவாரணத்துக்கான உரிமைகள் பற்றி நீ அறிவியாவது. புதிய பொருளாதார குறிப்பு பற்றி சுருக்கி அறிக. தற்போதைய இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்தியா டெக் பொது நிறுவனம் நேர்மை பங்குகள் மற்றும் முன்னுரிமை பங்குகளை வெளியிட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிறுவனம் கலைப்புக்குள்ளானது. கலைப்பின் போது எவ்வகை பங்குகள் தாங்கள் பங்கு முதலில் திரும்ப பெறுவர்? விளக்குக. இதற்கு ஆன்சர் முன்னுரிமை பங்குதாரர் தான் முதல்ல பெறுவார். அவருக்கு தான் முன்னுரிமை உண்டு. இப்போ முன்னுரிமை பங்குதாரர் கலைப்பின் போது பங்கு முதலை திரும்ப பெறுவது முன்னுரிமையும் பங்காதாயம் பெறுவது முன்னுரிமை கொண்டவர் என்பதை விளக்கணும். அவ்வளோதான். அடுத்தது அனைத்து வினாக்களுக்கு வெளியில் இருக்க 5 மதிப்பெண் வினாக்கள். முதலாவது கொஸ்டின், மேலாண்மையின் துணைப்பணிகள். இந்திய பொருளாதாரத்தில் LPGயின் தாக்கத்தை விளக்குக. பாருங்கள், 2 கொஸ்டினுமே எழுதலாம். இதில் ஏதாவது ஒன்று எழுதிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு, பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு ஏதேனும் 5. நிபந்தனை மற்றும் நம்புறுதி வேறுபாடு ஏதேனும் 5. பங்குச்சந்தை பணிகளில் ஏதேனும் 5. கடன் பத்திரங்களின் வகைகள் ஏதேனும் 5. ஆட்சேர்ப்பு முறையுள்ள புறவளங்கள் ஏதேனும் 5. நுகர்வோரின் பொறுப்புகள் ஏதேனும் 5. பாரம்பரிய சந்தையிடுகை மின்துமை சந்தையிடுகை வேறுபடுத்தி விளக்குக. தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 5. நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்கு எவையேனும் 5. எவையேனும் 5 வகையான நிதி சந்தைகள். கடன் சந்தை,
பணச்சந்தை, மூலதனச் சந்தை, முதல்நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை, எதிர்கால சந்தை, உடனடி சந்தை எது வேணாலும் எழுதலாம். அடுத்தது மின்னணு சந்தையின் நன்மை தீமைகள். அதை தெரியலனா முதல் பாடத்தில் உள்ள நவீன மேலாண்மை கோட்பாடுகளில் ஏதேனும் 5 விவரிக்க. பதினீங்களா மாணவர்களே? இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த மாதிரி தேர்வில் வினாத்தாள் கேட்கப்படுதுன்னு. பாருங்கள் மாணவர்களே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வினாத்தாள் 2023 பொதுத் தேர்வுக்கான வணிகவியல் வினாத்தாள். டேஷின் உதவியுடன் இலக்கில் அடையப்படுகிறது. செயலக்கமளித்தல். யார் ஒருவர் நிறுவனத்தின் செயலாளராக முடியும்? தனிநபர். மாற்றுச்சீட்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை 3. நாட்டில் டேஷ் பங்குச் சந்தையில் உள்ளன 24. நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை ரால்ஃப் நேடர். பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு வணிக வங்கி. தொழில் முனைவோருக்கு உரித்தான பங்குகள் மேற்கூறிய அனைத்தும். நுகர்வோரில் குறைதீர்ப்பு ஆணையத்தினுடைய தலைவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. இவ்வாறு தான் கேள்விகள் கேட்கப்படும் மாணவர்களே. புத்தகத்தில் உள்ள வினாக்கள் அனைத்துமே ஒரு சஃபல் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. பாடவாரியாக கேட்க மாட்டாங்க, மாறி மாறி படங்கள் கேட்கப்படும். சமூக சந்தைப்படுத்துதல் என்பது சமூக வகுப்பு. நவீன சந்தையிடுதல் நோக்க நுகர்வோர் திருப்தி. மனிதவளம் என்பது ஒரு கண்ணுக்கு புலனாகா சொத்து. கீழே கொள்ளக்கூடிய சந்தையிடுகை கல்விக்கு தொடர்பில்லாத கூறு திட்டக்கூறு. பயிற்சி முறைகள் டேஷ் மற்றும் டிராஷ் பயிற்சி என வகைப்படுத்தப்படுகிறது. பணிவெளி பயிற்சி மற்றும் பணிவெளியேற்ற பயிற்சி. வணிகத்தின் பரந்த சூழல் கட்டுப்படுத்த முடியாது. பொது நிறுவனம் குறைந்தபட்சது 3 இயக்குநர்களாக இருக்க வேண்டும். தனி நிறுவனமாக இருந்தால் 2, பொது நிறுவனமாக இருந்தால் 3. அடுத்தது முதல்நிலை சந்தை புதியவர்களுக்கான சந்தை எனவும் அழைக்கப்படுகிறது. டேஷ் ஆண்டில் தேசிய பங்குச் சந்தை முதலாக புறத்தோற்றமற்ற பத்திரங்களை தொடங்கியது 1996. பசுமை சந்தைப்படுத்துதல் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. சுற்றுப்புற சந்தைப்படுத்தல். இது மட்டும் உள்ள புக்குக்குள்ளேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. பொருட்கள், சேவைகள், மூலதனம், உழைப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக தேசிய பொருளாதார நாடுகள் தோற்றுவிக்கப்பட்டது உலகமயமாக்கல். மேலாண்மை என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல். மொத்தம் இதுலேயும் பாருங்கள், ஒரே ஒரு ஒன்வேர்டு மட்டும் தான் உள்ளேருந்து கேட்கப்பட்டிருக்கு. மற்ற ஒன்வேர்டு எல்லாமே புக் பேக்கிலேருந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 மதிப்பெண் 7 வினாக்கள் கேட்கப்படும். அது 30வது வினா கண்டிப்பான வினா. அதையும் சேர்த்து 7 தான் எழுதணும். மேலாண்மை கல்விகளை பட்டியலிடுக. மூலதன சந்தை என்றால் ஊக வணிகர்கள் வகைகள் யாவை? ஆட்சேர்ப்பின் பொருள் யாது? சந்தையிடுகை கலவை வரையறுக்கவும். ஜான் எஃப் கென்னடி கூறிய ஒருவரின் உரிமைகள். பல்வேறு பங்கேற்று நடித்தல் முறை என்றால் என்ன? சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? குறைவன் என்றால் என்ன? தொழில் முனைவோர் முடிவெடுக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டிய அவசியம். இது நம்மளாவே எழுதலாம். ஒரு சாதாரண ஒரு தொழில் எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு அறிவு, திறன், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், எந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும், எதனால் உற்பத்தி செய்ய வேண்டும், அதை எவ்வாறு சந்தையில் விற்பனை செய்ய வேண்டும், இதை போன்ற அறிவியலுக்கு பெறுவதற்கு அவருக்கு ஒரு திறன் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் அப்படின்னு எழுத வேண்டியதான். அடுத்து 3 மதிப்பெண் 7 வினாக்கள் கேட்கப்படும். 40வது வினா கண்டிப்பான வினா. அதையும் சேர்த்து 7 வினாக்கள் எழுத வேண்டும். மேலாண்மை முதன்மை பணிகளை பட்டியலிடுக. 2ஆம் நிலை சந்தை பற்றி குறிப்பு வருக. கரடி ஊக வணிகர். மனித வளங்களின் இயல்புகள் இவையெனும் 3. தனியிட சந்தை என்றால் என்ன? மாநில ஆணையத்தின் உறுப்பினர்களாகவே மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளுக்கான வேறுபடுத்துக. பங்கு முனைமத்துவ எழுதல் பற்றி நீங்கள் அறிவது யாது? டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள். இந்தியாவில் தயாரிப்பு சட்டம் பற்றி குறிப்பு வருக. இந்த பாருங்கள், 2 மார்க்கில் பொதுவான கேள்வி கேட்டாங்க. 3 மதிப்பெண்ணில் புக்கில் உள்ள கேள்வியை கேட்கப்பட்டிருக்கு. இவ்வாறு சில சமயம் கேட்கப்படும். ஆகையால் மாணவர்கள் எந்த விதமான அச்சமுமின்றி தேர்வு எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தது முழு மதிப்பெண் பெற முடியும். அதுதான் நம்மளுடைய சேனலுடைய முக்கியமான நோக்கமே. நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரிக்கவும். வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்குக. இது 2ல் 1. மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விளக்குக. மகளிர் தொழில்முறைவு சந்திக்கும் பிரச்சனைகளை விவரிக்க. செபியின் பணிகளை விவரிக்க. விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை விவரிக்க. ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்துக்குள்ள வேறுபாடுகளை விவரிக்க. பங்குகளுக்கும் கரண்டி பத்திரத்துக்குள்ள வேறுபாடுகளை எழுதுக. குறிப்பு வரைக. சட்டமுறை கூட்டம், சிறப்பு கூட்டம். அது அல்லனா நுகர்வோர் பொறுப்புகள் யாவை? பொருளாதார அடிப்படையில் சந்தைகளை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை விளக்குக. நுகர்வோர் எவ்வாறு சொல்லப்படுகிறார்கள் என்பதை விளக்குக. காசோலியின் இயல்புகளை விளக்குக. பயிற்சியின் நோக்கங்களை விளக்குக. இந்த வினாத்தாளில் பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையும் ஏதேனும் 5 என்று சொல்லப்படலை. நீங்கள் ஏதேனும் 5 கூடுதலாக ஒரு பாயிண்ட் கூட எழுதலாம். ஆனால் குறைந்தது 5 பாயிண்ட் எழுதி அதுக்கான விளக்கங்கள் எழுதணும். அதை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்ததாக கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாத்தாளுடைய இதை பார்க்க போகிறோம். இப்போ மாணவர்கள் எந்த அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்படுது? இப்போ புக் பேக்கிலேருந்து ஒன்வேர்டு 19 வந்துடும். அதே மாதிரி வினாத்தாளில் கேட்கக்கூடிய 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் 5 மதிப்பெண் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புக்கில் தான் கேட்கப்படும். 2 மதிப்பெண் 9 கேள்விகள், 3 மதிப்பெண் 9 கேள்விகள் புக்கில் கேட்கப்படும். சில சமயம் அந்த 30வது வினாவும் 40வது வினாவும் கண்டிப்பான வினா மட்டும்தான் புக்கு உள்ளே இருந்தோ, இல்லை சில சமயங்களில் ஏதேனும் முக்கியமான வினாவாக தெரிந்தால் அது
அந்த கேள்வியாக கேட்கப்படும். மாணவர்கள் 90க்கு 90 எடுக்க முடியும். முழுவதுமாக புத்தகத்தை படிக்க ஒரு முறை முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது ஆட்சேர்ப்பு. இது கடந்த ஆண்டு கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி. ஆட்சேர்ப்பு வழிமுறைகளில் அகவலங்களில் இடம்பெறாத ஒன்று என்ன? நேர்முகத் தேர்வு. மூலதன சந்தை என்பது டேஷுக்கான ஒரு சந்தை, நீண்டகால சந்தை. நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு IOCU முதலில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1960. இயக்குனர் நிறுவனத்தின் பணத்துக்கு பொறுப்பாண்மை ஆகிறார். டேஷ் என்பவர் நனிய சந்தையில் மன்னர் ஆவார். நுகர்வோர் சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை பண்டமாற்று முறை. முதலில் வேலை அடுத்து மனிதர் என்பது ஒரு பணியமர்த்தல் கோட்பாடாகும். சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. பயிற்சி பெறுபவர் உயரதிகாரி மற்றும் மூத்த தொழிலாளர்கள் மூலம் பயிற்சி பெறக்கூடியது தொழில் பழகுனர் பயிற்சி முறைன்னு சொல்கிறாங்க. நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது டேஷ் மாதத்துக்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்துக்கு கூட்டப்பட வேண்டும். 18 மாதங்கள். முந்தைய பங்குதாரருக்கு எவ்வித கட்டணமும் இல்லாமல் வெளியிட பங்குகள், ஊக்க பங்குகள். குறியிலக்கு மேலாண்மை செயல்முறையின் முதல் நிலை. அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது வாடிக்கையாளரின் தேவைகள். எத்தனை மாதங்களுக்கு பின் காசோலை காலாவதியாகிறது? 3 மாதங்களுக்கு பின். டேஷ் நிர்வாக செயல்பாடுகளை உள்ளடக்கியது ஒருங்கிணைத்தல். நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் செய்வதில் பொருந்தாத ஒன்றை தெரிவிக்க பொருள் அல்லது சேவையில் குறைபாடு ஏற்பட்ட தேதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் புகார் செய்யப்பட வேண்டும் இருக்கு. அது 2 ஆண்டுகளுக்குள்ளே எப்போ வேணாலும் புகார் செய்யலாம் இருக்கு. அதுதான் சரியான விடை. இது பொருந்தாத ஒன்று. டேஷ் உலகளவில் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்காக வடிவமைப்பு வீடு இந்தியாவில் தயாரிப்பு திட்டம். 2 முக்கிய வாணிபச் சூழல்கள் உட்புறச்சூழல் வெளிப்புறச்சூழல். அடுத்தது கீழே குறிப்பிட்டவைகளில் எது மேலாண்மை பணி அல்ல? சந்தையிடுதல். அடுத்தது கீழே குறிப்பிட்டவைகளில் எது காலம் தாழ்த்தும் பழமைவாத விரும்பாத உணவோருக்கு பொருந்தாதது? மாற்றிக்கொள்வது. பாருங்கள், இதில் மொத்தமே எல்லா வினாவுமே பெரும்பாலும் புக் பேக்கில் தான் கேட்கப்பட்டிருக்கு. ரைட். அடுத்தது மேலாண்மையின் துணை 7 கேள்விகள் 2 மதிப்பெண்ணில். அது மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக. நுகர்வோர் என்பவர் யார்? புதிய பொருளாதார கிளைகள் யாவை? புதிய பொருளாதார கிளைகள்னா தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல். பார்த்துங்க. விதிவிலக்கு மேலாண்மையின் பொருள். சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? இவை எல்லாமே மிகவும் எளிமையான கேள்விகளாக தான் இருக்கும். நம்ம எல்லாம் தரவாக படிச்சுக்கணும். மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள். பகரால் சிறு குறிப்பு அறிய. பங்குச்சந்தை என்றால் என்ன? ஏலமிடுதல் என்பதன் பொருள் யாது? ஒரு நிறுவனத்தின் பின்வரும் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானங்கள் எவை? நிறுவனத்தின் நோக்கத்தை மாற்றுவதற்கு. பங்காதாயம் அறிவிப்பதற்கு. நிறுவனத்தின் இது ஒன்று சாதாரண தீர்மானம், சிறப்பு தீர்மானம். இது 10 பாயிண்ட் இருக்கும். அதை போய் படிச்சுட்டோம்னா என்ன தீர்மானம்னு தெரியலாம். இது புக்குக்குள்ளேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இது நம்ம சாதாரண தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான 3 காரணிகள் யாவைன்னு புக்கிலே இருக்குது. அதை படிச்சிருந்தோம்னா இதை எழுதிடலாம். அடுத்து நிதிச்சந்தையின் பொருள் யாது? இது 3 மதிப்பெண் வினா. 7 40வது வினா கண்டிப்பான வினா. நிதிச்சந்தையின் பொருள் யாது? மேலாண்மையின் வரைவிலக்கணம். சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை? மாற்றுச்சீட்டின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 3. நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கின்றோம்? தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர்களை வேறுபடுத்துக. செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? உலகமயமாக்கலில் ஏதேனும் 3 தாக்கங்கள். சட்டமுறை கூட்டம். நேர்முகத் தேர்வுக்கும் அழைக்கப்பட்டிருக்கும் உங்களிடம் கேட்கப்படலாம் என எதிர்பார்க்கும் ஏதேனும் 3 கேள்விகள். இது ஆட்சேர்ப்பு முறைகள் தேர்வில் இருக்குது. புக்கிலேயே வணிகவியல் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன தகுதி இருக்குது, நாம் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம் என்ன, இது போன்ற பல்வேறு வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் அதை எழுதணும். இது ஒரு பொதுவான புக்கிலிருந்து உள்ளே கேட்கப்பட்ட கேள்வி. இது நம்ம பார்த்துக்கணும். மாணவர்கள் படிக்கும்போதே ஒவ்வொரு பாடத்திலும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடையளிச்சிடலாம். அடுத்தது 5 மதிப்பெண் வினா. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. மனித செயல்பணிகளை விவரிக்க. முதல்நிலை சந்தை 2ஆம் நிலை சந்தை வேறுபாடு. இது ஒரு கேள்வி. அடுத்த 2வது கேள்வி பணியாளர் தேர்ந்தெடுப்பான முக்கிய நேர்காணலின் வகைகள். இது படிச்சிருக்கு இல்லைன்னா குறியிலக்கு மேலாண்மை முக்கிய நன்மைகள். ரைட்டு. அடுத்தது காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டு வேறுபாடு. மூலதன சந்தையின் சிறப்பியல்புகள். 3 கேள்வி முடிஞ்சது. 4வது கேள்வி தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் யாவை? வியாபாரத்தின் பரந்த சூழல் பங்கு பற்றி விவரிக்கும். 4 கேள்வி. 5 கேள்வி. 5வது கேள்வி 5th கொஸ்டின் பணச்சந்தை மூலதன சந்தை 2க்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவரிக்கவும். நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை? 6வது வினா செபியின் அதிகாரங்களை விவரிக்கவும். சிறு குறிப்பு டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா. பணிவெளி பயிற்சிக்கும் பணிவெளியற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? ஏதேனும் 5. இயக்குநர்கள் தகுதிகளை பற்றி குறிப்பிடுக. இப்போ இதிலிருந்து மாணவர்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். குறைந்தபட்சம் 2 வேறுபாடு வினாக்கள் கேட்கப்படுது. அதே மாதிரி முதல் 8 பாடம் சாப்டர் 1 முதல் 8 வரை, அதாவது யூனிட் 3 வரைக்கும் தரவை படிச்சிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4 வினாக்கள் பொதுத் தேர்வில் கேட்கப்படும்.
வேறுபாடு வினாக்கள் கேட்கப்படும். அப்போ அதுக்கு போக பின்னால் உள்ள நுகர்வோர் பாடம், தொழில் முனைவோர் பாடம், நிரும பாடம் இதெல்லாம் நம்ம தரவை படிச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு 3 வினாக்கள். அப்போ மாணவர்கள் 7 வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். ஒன்வேர்டு தரவை படிச்சுக்கணும். 90க்கு 90 மதிப்பெண் எடுக்க முடியும். மாணவர்கள் அனைவரும் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளிக் ஐக்கான் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சென்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைத்து மாணவர்களும் 90% பெறுவதே இந்த நோக்கம். சென்டமின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து அக்கௌண்ட்ஸ் சேனலில் கணக்குகள் எல்லாமே போடப்பட்டு உங்களுக்கு எளிய முறையில் நடத்தி காட்டப்படும். அதுக்காக மாணவர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.